ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம மெயினாக இருக்காங்களே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கிருஷ்குட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து சீதாவும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு எதுக்குமா வந்தேன்னு சொல்லி கேட்டால் சும்மா அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா துபாயில் உங்கள் அம்மா என்னப்பா கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு சத்யா கேட்க, எங்கள் அம்மாவா கடலை மிட்டாயி முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லடன்னு சொல்கிறாரு. என்னடா இது எல்லடையா? துபாயில் எல்லடையா? உங்கள் அம்மா பேரிச்சம்பழம்லாம் கொண்டு வர மாட்டாங்களா? பேரிச்சம்பழமா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாராமா. பேரிச்சம்பழம்னா என்னன்னு கூட தெரியாமலா வச்சுருப்பாங்க? பிள்ளைக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வந்தது இவங்கன்னு சொல்லி கேட்க, துபாயில் தான் உண்மையாலுமே இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் துபாய் குறுக்குச்சந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அட்ரஸை சொல்கிறாராமா. இப்படி இந்த கூத்து நடந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போகணும்னு சீதா ஐடியா கொடுத்துறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. இவங்க டாக்டர்கிட்ட கூட்டு போனால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருங்கிறதுக்காக இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. யோசிச்சிங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க இவங்களோட ரியாக்ஷன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு கிறிஷை கூட்டு வர, நம்ம கிறிஷ் ஸ்கூலுக்கே போக மாட்டான்னு ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நீ எங்கள் வீட்டில் இருந்து வரலாம்ப்பா, நீ கவலைப்படாமல் இங்கே வான்னு சொல்லிட்டாங்க. மேனேஜர் சார், நான் உன்னை பயமுறுத்தாதாண்டா போலீஸ்ன்னு சொன்னேன், அதெல்லாம் சும்மாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைகிட்ட என்னென்ன வார்த்தை சொல்லி பயமுறுத்துமோ அதை மட்டும் பயமுறுத்துங்க. எக்ஸ்ட்ரா பெட்டிங் நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா அவங்க வேறு மாதிரி விபரீதமாக முடிவு எடுப்பாங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு நான் மட்டும் நான் வீட்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கேட்க, அவங்க கார்டியன்ட்ட கேட்டு சொல்கிறேன்டாங்க. அந்த டைம் பார்த்து கார் என்ட்ரி ஆகுது. யார்? நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டும். ரோகிணி ஒரு பக்கம் துபாய் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்டே வந்து நின்று பேசிகிட்டு இருக்க. அவங்க மேம்கிட்ட நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை கூட்டு வந்து நம்ம ரோகிணிகிட்ட விட்டா, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி விளம்பரத்தில் வர மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை, இந்த மதுரக்காரிக்கே வந்த சோதனைன்ட்டு இவங்க முட்டிக்கிறாங்க. ஓகே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே.